ஸோ இப்போது நம்ம விசிசியை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குது? இது தானே டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைட்லேயே ஒரு காயில் இருக்கும். நம்மளோட வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட வீடியோ அதை பற்றி தான் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள் சரிங்களா. அப்போ அந்த ப்ரைமரி சைட்லேயே ஒரு செகண்டரியை கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு டயோடை போட்டு இங்கே வர ஒரு கெப்பாசிட்டியில் கொடுத்து அதை வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்களேன். இப்போது இந்த இடத்துல பார்க்கலாம். அதனால் இது வந்து எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் வைண்டிங்கில் ப்ரைமரி சைடு மெயின் வைண்டிங், இது வந்து ப்ரைமரி சைட்லேயே வர செகண்டரி வைண்டிங்கு. ஸோ இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டயோடு, நான் சொன்ன அந்த டயோடு. ஏன்னா ஒரு டயோடு தானே ரெக்டிஃபையர் போடுறோம். அது பாருங்கள், அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், அப்படியே வருது. ஒரு கெப்பாசிட்டி போடுறோம், இன்னொரு கெப்பாசிட்டி இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மெயின் கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி தான் என்ன பண்ண போகுது, இப்போ நமக்கு சப்ளை வந்து கொடுக்க போகுது. ஸோ இதோட கெப்பாசிட்டோட பாசிட்டிவ் வெண்டிங் இங்கே இருக்குது, கெப்பாசிட்டோட பாசிட்டிவ் வெண்டிங் இங்கே இருக்குது. இது எங்கே போகுது பாருங்கள், இங்கே போயிட்டு இது ஒரு ஜம்பரை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுக்கு பக்கத்தில் வர பின்னில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிடுவோமா? அதாவது கேட் அவுட்புட்டுக்கு பாருங்கள், கேட் அவுட்புட்டுக்கு செகண்ட் பின்னில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து விசிசி. ஓகேங்களா. இப்போ நமக்கு